வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா வே ஆஃப் லைஃப். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செஷன் பார்த்தீங்கன்னா பிராணாயாமம் ஒன்று பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பிராணாயாமம். யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ 7 வயசுக்கு மேலே இருக்கிற யார் வேணாலும் இதை பண்ணலாம். என்ன ஒரே விஷயம்னா இதை டெய்லி பண்ணணும். ஸோ பிராணாயாமம் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மெயினாக என்னென்னா நம்மளோட உடல், மனம், அப்புறம் நம்மளோட அறிவு எல்லாமே பார்த்திங்கன்னா செம்மைப்படுத்தப்படும். நம்மளோட உடம்புல இருக்கிற ஆற்றல் அதிகமாகும். என்னென்னா கன்சிஸ்டன்சி வேணும். டெய்லி காலையில் நான் ஒரு 5 மினிட்ஸ் இதை நான் பண்ணுவேன். ஒரு பர்டிகுலர் இடத்துல உட்காந்துட்டு ஒரு நல்ல மேட்டில் உட்காந்துட்டு இந்த மாதிரி சுக்காசனாலேயோ இல்லை வஜ்ராசனாலேயோ இல்லை பத்மாசனாலேயோ, சுக்காசனான்றது இது கால் மணிக்கு நம்ம நார்மலாக சப்பலாங்கால் போட்டு உட்காருது, இல்லை வஜ்ராசனா இல்லை பத்மாசனா, இந்த 3 ஆசனா ஏதானத்தில் உட்காந்துட்டு அதே மாதிரி கைகளை பார்த்திங்கன்னா சின்முத்ரை, நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கரோட டிப்பும் அப்புறம் தம் ஃபிங்கரோட டிப்பும் டச் பண்ணணும். மற்ற ஃபிங்கர்ஸ்லாம் சேர்ந்துருக்கணும். இந்த மாதிரி தைஸ் மேலே நம்மளோட பாம்ஸ் மேலே ஃபேஸ் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுட்டு முதுகு தண்டு, கழுத்து, தலை இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு தினந்தோறும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ப்ராமிஸ் உங்களுக்கே சொல்லிக்கோங்க. அந்த ப்ராமிஸை நிறைவேற்றுங்க. 365 டேஸும் பண்ணுங்கள். 5 டைம்ஸ் பண்ணுங்கள். லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா நம்ம பிராணசக்தி தான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுது. பிராணாயாமம்னா நம்ம பிராணத்தை கண்ட்ரோல் பண்ணி அதை கரெக்டாக நமக்கு ஏற்ற மாதிரி செலுத்துறது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. கண்ட்ரோல் யுவர் பிரெத்துன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஓகேவா? ஸோ பிராணாயாமம் டெய்லி பண்ணுங்கள், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த சிம்பிளான பிராணாயாமம் எப்படி பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் சொல்கிறேன், முதுகு தண்டு, கழுத்து, தலை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நீங்கள் எரெக்டாக உட்காரணும். எனக்கு பின்னாடி ஒரு சோஃபா இருக்குது. பட் அதனால நான் சாயில் இங்கே பாருங்கள் கேப் இருக்குது எனக்கும் சோஃபாக்கும். ஏன்னா நான் முதுகு எரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கேன். அப்படி உங்களால் முதுகை எரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியாதுன்னா நோ ப்ராப்ளம், நல்லா சாஞ்சிக்கோங்க. செவுத்து மேலேயோ சோஃபா மேலேயோ நல்லா ஃபேமான ஒரு சர்ஃபேஸ் மேலே சாஞ்சி நல்லா உட்காருங்க. கீழே உட்கார முடியாது, எனக்கு முழங்காலெல்லாம் வலி இருக்குது, இல்லை எனக்கு ஆப்ரேஷன் ஆயிருக்குன்றவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சேரில் உட்காந்துக்கோங்க. காலை தரையில் வைக்காமல் கால் கீழே மட்டும் உங்கள் பாதங்கள் கீழே மட்டும் ஏதாவது மேட்டோ இல்லை ஒரு காட்டன் ஸ்ப்ரெட்டோ ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. நார்மலாக கீழே உட்காரவங்க இந்த மாதிரி மேட் யூஸ் பண்ணுங்கள். கீழே உட்காந்து பண்ணாதீங்க, பூமியோட சக்தி அதிகம். நம்ம இந்த மாதிரி யோகாசனா இல்லை கிரியா மெடிடேஷன் எது பண்ணாலும் நம்ம உடம்பு ஒரு சக்தி உருவாகும். நம்ம வெறும் தரையில் உட்காந்து பண்ணோம்னா நம்ம பூமி அந்த சக்தியை இழுத்துரும். அதே மாதிரி எதுக்கு முதுகு தண்டு, கழுத்து, தலை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னா அப்போ தான் இதுதான் நம்மளோட நேச்சுரல் பொசிஷன். இப்படி இருக்கும்போது தான் நம்ம லங்ஸுக்கு ஆக்சிஜன் அதிகமாக வரும். இப்படி ஆக்சிஜன் அதிகமாக வரும்போது உடம்பு ஃபுல்லாக பிராணசக்தி பரவும். நம்ம கூன் போட்டோம்னா ஒரு சில இடங்களுக்கு போல கம்ப்ளீட்டாக அந்த சக்தி போய் சேராது. அதனால நிமிர்ந்து நேராக உட்காரணும். ஸோ சின்முத்ரா வச்சுக்கோங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சின்முத்ராவில் அப்படியே இருக்கட்டும். ரைட் ஹேண்டை பார்த்தீங்கன்னா உங்களோட கட்டவரில் அப்படியே இருக்கட்டும். உங்களோட ஆள்காட்டி விரலும் நடுவரலும் மடித்து வச்சுக்கோங்க. இது விஷ்ணு முத்ரான்னு சொல்லுவாங்க. இது வச்சு தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். நம்ம இப்போ ஆல்டர்னேட்டிவ் ப்ரீதிங், நாஸ்ட்ரல் ப்ரீதிங்னு சொல்லுவாங்க இந்த பிராணாயாமம். இதை நாடி சுத்தின்னு சொல்லுவாங்க. இது கம்ப்ளீட் நாடி சுத்தி சைக்கிள். இதை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ரைட் நாஸ்ட்ரலை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மூச்சு இழுத்துட்டு லெஃப்ட் நாஸ்ட்ரலை க்ளோஸ் பண்ணிட்டு மூச்சை ரைட் வழியாக வெளில விடுறோம். மறுபடியும் ரைட் நாஸ்ட்ரல் வழியாக மூச்சை ஃபுல்லாக இழுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் நாஸ்ட்ரல் வழியாக மூச்சை வெளில விடுறோம். ஸோ இந்த பக்கம் ஆரம்பித்து இந்த பக்கம் வெளியில் விட்டு இந்த பக்கம் எடுத்து இந்த பக்கம் விட்டால் ஒரு கவுண்ட். இந்த மாதிரி 5 கவுண்ட்ஸ் இந்த நாஸ்ட்ரல் வழியாக. அதுக்கப்புறமா அதே மாதிரி லெஃப்ட் நாஸ்ட்ரலில் க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் வழியாக ஆரம்பித்து ரைட் வழியாக எடுத்து லெஃப்ட் வழியாக எடுத்து மறுபடியும் லெஃப்ட் வழியாக எடுத்து ரைட் வழியாக எடுத்தால் ஒரு கவுண்ட். ஸோ லெஃப்ட் நாஸ்ட்ரலில் 5 டைம்ஸ், ரைட் நாஸ்ட்ரலில் 5 டைம்ஸ். இது பண்ணிங்கன்னா ஹெயில் அண்ட் ஹெல்த்தி ஆகிடுவீங்க. ஸோ ஒரு தடவை நான் பண்ணி காட்டுறேன். நீங்கள் இந்த மாதிரி 5 டைம்ஸ்லாம் ஆரம்பித்து 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். ரொம்ப நல்லது. நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். 1 மந்த் பண்ணி பாருங்கள், பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் உடம்புல. ஸோ இப்போ நான் லெஃப்டில் இழுத்து வெளியில் விட்டு திருப்பி ரைட்டில் எடுத்து லெஃப்ட்டில் விட்டுருக்கேன் ஒரு கவுண்ட். இந்த மாதிரி நீங்கள் லெஃப்ட்டில் 5 டைம்ஸ். அதே மாதிரி இப்போ ரைட்டில் பண்ணுறேன்.
ஸோ இப்போ அடுத்தது வந்து நான் ரைட்டில் இழுத்து லெஃப்ட்டில் விட்டு திருப்பி லெஃப்ட்டில் இழுத்து ரைட்டில் விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட்டில் முடிகிற மாதிரி 5 டைம்ஸு, ரைட் சைடில் ஸ்டார்ட் பண்ணி ரைட்டில் முடிகிற மாதிரி 5 டைம்ஸ் ரெகுலராக பண்ணுங்கள். நீங்கள் மூச்சு இழுக்கும்போது நல்லா டீப்பாக ரிலாக்ஸ்டாக டீப்பாக இழுங்க. அதே மாதிரி மூச்சு வெளில விடும்போது மெதுவாக ரிலாக்ஸ்டாக எவ்வளோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மெதுவாக 5 தடவை 5 கவுண்ட்டில் மூச்சு இழுக்கிறீங்கன்னா அதை வந்து ஒரு 9 கவுண்ட்டில் வெளில விடுங்க. ரொம்ப நல்லது, லங்ஸுக்கு ரொம்ப நல்லது. உடம்பு ஃபுல்லாக பிராணசக்தி அதிகமாகும். நம்ம உடம்புல 72,000 நாடிகள் இருக்குது. அந்த நாடியில் பிளாக்கேஜஸ் இருக்கிறதுனால தான் நம்ம உடம்புக்கு வந்து நோயெல்லாம் வருது. இதை ரெகுலராக பண்ணுங்கள். எந்த நோய் நொடி எதுவும் வராது. முடிஞ்ச வரைக்கும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு 5 o'clock அந்த மாதிரி பண்ணுங்கள். எம்டி ஸ்டொமக்கில் காலையில் 5 o'clock பண்ணுங்கள். ஒரே பர்டிகுலர் இடத்துலையே பண்ணுங்கள். ஆசனா போட்டு முடிஞ்சால் ஒயிட் டிஷர்ட் அந்த மாதிரி ஒயிட்டில் பண்ணுங்கள். நீங்கள் பிராணாயாமா பண்ணுறதுனால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது. நீங்கள் ஒயிட் வேஷ்டி கூட கட்டிட்டு பண்ணலாம். ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு ரிலாக்ஸ்டாக ஒரு இடத்துல அவேர்னஸோடு பண்ணுங்கள். பயங்கரமான பெனிஃபிட்ஸ் இருக்கும். நீங்கள் பிராணத்தை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் லைஃபே நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணிங்க. டேவை இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கமிட்மெண்ட்டாக இதை எடுத்துக்கோங்க. நம்மளுக்கான ஒரு கமிட்மெண்ட். டெய்லி இந்த சிம்பிள், வெரி சிம்பிள் பிராணாயாமா இது இப்போது இப்படி எடுக்கிறதுனால 5 minutes ஆகுது. நீங்கள் கரெக்டாக உட்காந்து பண்ணிங்கன்னா ஒரு 2.5-3 minutesக்குள்ளே முடிச்சிடலாம். ஸோ டெய்லி 3 minutes பண்ணுங்கள். எமோஷனல் இம்பேலன்ஸ் சரியாயிடும். இது என்ன பெனிஃபிட்ஸ்னு கேட்டிங்கன்னா கோடி பெனிஃபிட்ஸ் இருக்குது. பண்ணுங்கள், நீங்களே உணர்வீங்க. உங்களுக்கு தலைவலி வருது, நிறைய விஷயங்கள் அது சரி பண்ணும். பட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி டெய்லி பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெரி சிம்பிள் பிராணாயாமம் டெய்லி பண்ணி இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ஹாப்பியாக வாழலாம். தேங்க்யூ ஸோ மச்.